கடந்த ஆண்டு அக்டோபர் 31 இளையராஜா அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். 35 நாட்களில் ஒரு சிம்போனியை எழுதி முடித்திருக்கிறேன் என அந்த வீடியோ அறிவிப்பில் கூறினார் இளையராஜா. இந்த சிம்போனியை மார்ச் 3 லண்டனில் அரங்கேற்றிருக்கிறார் இளையராஜா. இதற்கான சில பேட்டிகளையும் அளித்திருந்தார். அதில் சிம்போனி என்பது விளக்கக்கூடியதல்ல, உணரக்கூடியது என்றே கூறினார். அவர் அப்படி கூறினாலும் சிம்போனி என்றால் என்ன என்ற கேள்வி நம் மனதில் ஓடிக்கொண்டிருப்பதே. திரை இசை, பின்னணி இசையிலிருந்து சிம்போனி எப்படி மாறுபட்டது? ஒரு சிம்போனியின் கூறுகள் என்ன? அதை தெரிந்து கொள்ளும் முன் சிம்போனி உருவான வரலாறை சுருக்கமாக பார்க்கலாம். சிம்போனி என்பது கிரேக்க சொல்லான சிம்போனிஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. சிம் என்றால் ஒன்றிணைந்த என்றும், போனி என்றால் ஒலித்தல் அல்லது இசைத்தல் என பொருள். 16, 17ஆம் நூற்றாண்டில் தோன்றி 18ஆம் நூற்றாண்டில் வடிவம் பெற்றிருக்கிறது சிம்போனி. பல வடிவங்களில் சிம்போனி எழுதப்பட்டாலும் ஆஸ்திரிய இசை கலைஞர் ஜோசப் ஹேடன் தான் சிம்போனியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அதன் பிறகு வந்த இசை கலைஞர்கள் ஜோசப்பின் முறையை பின்பற்றியே சிம்போனி எழுத துவங்கினர். 3 மூமெண்ட் உள்ள சிம்போனி பின்னாளில் 4 மூமெண்ட் உள்ள சிம்போனியாக மெருகேறியது. சரி, இப்போது சிம்போனி என்றால் என்ன என பார்க்கலாம். எளிமையாக சுருக்கமாக புரிய வைக்க வேண்டும் என்றால், நம்மூரில் கர்நாடிக், இந்துஸ்தானி போல மேற்கத்திய சாஸ்திரிய சங்கீதத்தில் ஒரு பிரபலமான வகைமையே சிம்போனி. அதாவது மேற்கத்திய நாடுகளில் உள்ள கிளாசிக்கல் இசையின் பல வகையில் மிக கடினமான வகை சிம்போனி. சோலோ அல்லது சொனாட்டா எனப்படும் தனி இசைக்கருவியோ, டூயட் என்ற 2 இசைக்கருவியோ, ட்ரையோ என்ற 3 இசைக்கருவியோ, குவார்டட் என்ற 4 இசைக்கருவி பயன்படுத்துவதோ, கான்செர்டோ, ஒபேரா போன்றவை சிம்போனி என சொல்ல முடியாது. சிம்போனிக்கு என வகுக்கப்பட்ட இலக்கணத்திற்குள் அடங்கி நேர்த்தியுடன் இருக்க வேண்டும். சப்ஸ்டான்ஷியல் மல்டி மூவ்மெண்ட் காம்போசிஷன் ஃபார் ஆர்கெஸ்ட்ரா, இதுதான் சிம்போனிக்கான அர்த்தம். பல்வேறு இசைக்கலைஞர்கள் ஒத்திசைவோடு இசை குறிப்புகளை கணிசமான நேரத்திற்கு இசைப்பது. இதில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்த வேண்டும் என்பதிலும் கட்டுப்பாடுகள் உள்ளன. வயலின், கிட்டார் போன்ற ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரம்பட், கார்னட் போன்ற பிராஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், பாஸ் ஃப்ளூட், பன்சுரி போன்ற வுட்வைன் இன்ஸ்ட்ருமெண்ட், தோல், ட்ரம் போன்ற பெர்க்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டுமே சிம்போனியில் பயன்படுத்த வேண்டும். அதற்கு ஏற்பதான் இசை எழுத வேண்டும். ராஜாவே குறிப்பிட்டிருப்பது போல அவரது முதல் சிம்போனியான வேலியன்ட் 4 மூமெண்ட்டுகளை கொண்டதாக எழுதியிருக்கிறார். மூமெண்ட் என்பதை பாடலில் வரும் பல்லவி, சரணம் போல கொள்ளலாம். என்ன வித்தியாசம் என்றால், ஒரு பாடலில் வரும் பல்லவி, அனுபல்லவி, சரணம் என அனைத்தும் ஒரே உணர்வையே கடத்தும். ஆனால் சிம்போனியில் வரும் 4 மூமெண்ட்டும் ஒவ்வொரு உணர்வில் இருக்கும். மகிழ்ச்சியில், சோகம், அமைதி, எழுச்சி என 4 உணர்வுகள் சேர்ந்ததாக இருக்கலாம். இதில் ராஜா என்னென்ன உணர்வுகளை வைத்திருக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதேபோல் இதில் இன்னொரு விஷயம் வேகம். இதில் ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு வேகத்தில் இசைக்கப்படலாம். ஏன் சிம்போனி எழுதுவது கடினம் என்றால், சிம்போனி என்பது குறைந்தது 30 to 100 இசைக்கலைஞர்கள் இசை வாத்தியங்களை இசைக்கும் நிகழ்வு. கிட்டத்தட்ட 90 இசைக்கலைஞர்களுக்கு எழுத வேண்டும். 4 வகையான பல்வேறு இசைக்கருவிகளுக்கு எழுத வேண்டும். 4 வகையான உணர்வுகளுக்கு எழுத வேண்டும். 3-4 வகையான வேகங்களுக்கு எழுத வேண்டும். இப்படியான 20-30 நிமிடங்கள் இசைக்க வேண்டிய இசை பிரவாகத்தை எழுதுவது சாதாரண வேலை இல்லைதானே? இதைத்தான் இளையராஜா முடித்துவிட்டேன் என சொல்லியிருக்கிறார். ஆயிரக்கணக்கான படங்களுக்கு இசையமைத்த இளையராஜா இப்போது சிம்போனி உருவாக்கியுள்ள முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். இசைக்கு எப்படி மொழி, இனம், நிலம் என எந்த எல்லையும் இல்லையோ, இளையராஜாவுக்கும் எல்லையே இல்லை. அது இந்த சிம்போனி மூலம் உலகமெங்கும் ஓங்கி ஒலிக்கப் போகிறது.